ராசிக்காரர்களுக்கான நம்ம பலன் என்னன்றதை இப்ப சொல்லிக்கிட்டு வரோம். கடக லக்னம் மீன ராசி. கடக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் பாத்தீங்கன்னாக்கா எந்த விதமான பகையும் இல்லாம நல்ல உறவோட பழகிக்கோங்க. அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த கடக லக்னதாரர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பார். சனி பகவான் கடக லக்னத்துக்கு 6ஆம் பார்வையாக, அது 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடக லக்னதாரர்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா கடனோ எதனும் எதிரிகளோ இல்லை தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்புறுத்தாது. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நல்லது மட்டும்தான் செய்யும். எந்த இதை கெடுதலும் பண்ணாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா தேவையற்ற மீண்டும் ஒரு கடன்றதை வாங்காம பாத்துக்கோங்க. கடன்களால் எந்த பிரச்சனையும் வரப்போறது, எதிரிகளால் தொல்லைகள்லாம் இருக்காது. 6ஆம் இடங்கிறது மனோரக சத்துருஸ்தானம். சனி பகவான் பார்வையால் அது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பாதிப்பு இல்லாம காப்பாற்றும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த கடக லக்னதாரர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பயிற்சியாகி பாத்தீங்கன்னாக்கா அங்கேயே போய் உட்காந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் சனி இருக்காரும் போது பாத்தீங்கன்னாக்கா கடக லக்னதாரர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு பகை 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருப்பாரு. இவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, தகப்பன் மேல மிகுந்த அக்கறை எடுத்துக்கோங்க. வயது முதிர்ந்தவர்களாக இருந்தா அவங்க மேல பாத்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்துங்க தகப்பனார் மேல. ஏன்னா தகப்பனாருக்கு பாத்தீங்கன்னாக்கா சில மருத்துவ ரீதியான தொந்தரவுகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால பாத்தீங்கன்னாக்கா அவங்க மீது மிகுந்த அக்கறை எடுத்துக்கோங்க. சனி பகவானுக்கு போய் தீபம் போடுங்க. நல்லபடியா பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. அதன் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீங்குகளுக்கு இதுல கொஞ்சம் நீங்கும் அப்படிங்கறதான் சொல்லுது. அதே நேரத்துல அந்த கடக லக்னதாரர்களுக்கு மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாருன்றத பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திர காலங்களில் மிகுந்த கவனமா இருக்கணும். உங்களோட லக்னத்துக்கும் ராசிக்கும் பாத்தீங்கன்னாக்கா தசாபுத்தி என்ன நடக்குதுன்றதையும் கவனத்துல கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. அதுல உங்களுக்கு ஏதேனும் விளக்கம் தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட தொலைபேசி எண்ணுக்கு நீங்க பேசுங்க. என்னோட மொபைல் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா அதுக்கு என்னன்ற விளக்கம் நான் சொல்லுவேன். உங்களோட லக்னம் உங்களோட ராசி கட்டம் எந்த மாதிரி இருக்குதுன்ற பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்து அதுக்காக வேண்டிய வழிபாடை செஞ்சுக்கோங்க. அதுதான் நல்லது. கடக லக்னதாரர்கள் நான் சொன்ன சிறு பலன்களை கேட்டு அதோட உங்களோட கோச்சார கிரகங்களுக்காகவும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஜனகால ஜாதகத்துக்காகவும் சேர்த்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணுன்றதை தெரிஞ்சு வழிபாடு பண்ணிக்கணும். மகிழ்ச்சி. நன்றி.